எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, இப்போலாம் என்ன ஒரு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குற்றம் செய்கிறத ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான செயல். அதை தாண்டியும் இந்த அளவுக்கு தமிழக மக்களை, இளைஞர்களை தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று போதைப்பொருள், இன்னொன்று மது, இல்லைங்களா? இந்த ரெண்டு நாள தமிழக மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதாவது இதில் மாநாட்டில், திருப்பூரில் நடந்த மாநாட்டில், மகளிர் அணி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மகளிர்கள் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த பெண்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு வந்தாங்களா அப்படிங்கிறத தாண்டி இழுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என்னென்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் எவ்வளோ வாங்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே பார்த்தோம். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருத்தணியில் நடந்த கொடூர கொலை மாதிரியை இன்னொரு ஏரியாவில் வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டும்போது வீடியோவை எடுத்து பதிவு பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டோட நிலைமை எந்த மாதிரியான இடத்துக்கு போய் தள்ளப்பட்டது பாருங்களேன். அப்போ இதுக்கு யார் காரணம்? தைரியமாக ஒருத்த வெட்டி வீடியோ பதிவு பண்ணுறான். அப்போ இளைஞர்கள் நல்ல, அதாவது ஒரு நார்மலான மனுஷனாக இருக்கும்போது பண்ணுறதில்ல, சுயநினைவோடு இருக்கும்போது பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா போதையில் மது குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு பண்ணுறாங்க. அப்போ இதை ரெண்டு புழக்கத்தில் விட்டது யார் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணி போட்டிருந்தேன். திமுக இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. திமுகவை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணினாலும் சரி, எந்தெந்த ஏரியாவில் யார் செத்து போனாலும் சரி, அதுக்குண்டான வேலைகளை பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா குற்றவாளிகளுக்கு எப்படி கஞ்சா கைக்கு போச்சு அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருமில்ல. சொல்லுங்கள் மக்களே, இந்த மாதிரியான திமுக ஆட்சியை தமிழ்நாட்டிலிருந்து நிச்சயமாக அகற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளாம் தள்ளப்பட்டு இருக்கிறோங்கிறத மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளுடைய ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நம்மளுடைய பிள்ளைகளோட எதிர்காலமாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா மதுவை கஞ்சாவை ஒழிச்சா மட்டும்தான் இது எல்லாமே நல்லது நடக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதுக்கு இந்த திமுக ஆட்சியை முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் மக்களே. அதனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு நிச்சயமாக முதலமைச்சராக ஆக்க போகிறாங்க தமிழ் மக்கள்.